வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ற ஒரு பேங்க் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே தான் இந்த பேங்க் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஐடிஎஃப்சியும் கேபிட்டல் ஃபஸ்ட்டும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இணைந்து இது ஒரு பேங்காக உருவாச்சு. இதோடைய சேர்மன் பேர் வைத்தியநாதன். இது நான் கொஞ்ச நாளாக அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னென்னா இந்த விசிபிலிட்டி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுவேன்னா, அப்படி பார்க்கும்போது அதோடைய இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். 2 வருஷம் முன்னாடியே அதை பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது அதில் ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க்காக அது உருவாகும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் தோணுச்சு. ஏன்னா நான் வந்து ஐ ஆல்வேஸ் பேட் ஃபார் பப்ளிக் செக்டார் என்டிட்டிஸ் தான். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் என்னோடய அக்கௌண்ட்லாம் இருக்கும். நான் ப்ரைவேட் பக்கமே போக மாட்டேன். ஆனாலும் ப்ரைவேட்டில் ஒரு பேங்க் மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் உண்டு. அது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. அது ஒரு ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதாங்க அப்படிங்கிறத மட்டும் அதை என்னால் புரிஞ்சுக்க முடியும். கண்ட லோனை கொடுத்துட்டு கார்ப்பரேட் லோன் சொல்லி அதில் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் ரீட்டைல் வந்து த்ராட்டில் விடுறதுங்கிற அந்த இதெல்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதனாலே அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் ஒரு பெரிய பேங்க்கும் கூட அது. அதே இதில் இப்போது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வருது அப்படின்னு நான் பார்த்தேன். அதோடைய குவாலிட்டி பேராமீட்டர்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குற ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணுறதாகவும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அதை வந்து அந்த பேங்க் உருவாகிறதையும் நான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 10 நாள் கூட ஆகலை, 590 கோடி ஃப்ராடு வந்து அந்த பேங்க்கில் நடந்திருக்கு. ஒரே ஒரு பிரான்ச்சில் சண்டிகர், ஹரியானா மாநிலத்தில் சண்டிகரில் அந்த பேங்க்கில் உள்ள பணத்தை சைஃபர் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது யாருன்னா அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய 2 எம்ப்ளாயீஸ் ப்ளஸ் ஒரு ஃபார்மர் எம்ப்ளாயீஸ் 2 பேர் சேர்ந்து மற்ற ஒரு பெரிய கூட்டாளிகளோடு சேர்ந்து, ஏன்னா 590 கோடிங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அதை அவங்க வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வேறு ஒரு இதுக்காக சைஃபன் ஆஃப் ஆகிருக்கு. இந்த 590 கோடி என்னன்னா எப்படி மாட்டினாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே அவங்க வந்து ஒரு இதை ஃபிகர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்களோட இதில் இவ்வளோ இருக்குது, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆனால் இவங்க பேங்க்கில் கணக்கு போட்டு பார்க்கும்போது அதில் வந்து அவ்வளோ இல்லை. அப்புறம் தான் பார்க்கும்போது வேறு எங்கேயோ இந்த பணத்தை போயிருக்கு, இந்த பணம் 590 கோடி ரூபாயை வந்து ஆயிருக்கு, இந்த மாதிரி திருட்டு ஆகிருக்குங்கிறத பார்த்துட்டு உடனே நான் அதான் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு திருட்டு நடக்குது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். வித்தின் அ வீக் அவங்க வந்து ஐடிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. என்னென்னா, முதல்ல வந்து அதை வந்து ஃபாரன்சிக் ஆடிட்டுக்கு விட்டாச்சு. வித்தின் 2 or 3 வீக்ஸ் அது வந்து ரிப்போர்ட் வந்தோன்னா அது என்னென்னு தெரிஞ்சிடும். அது மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க யாருன்னு மாஸ்டர் மைண்ட் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த நேற்று நியூஸ் இது போக நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஹரியானா கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான விஷயம், இம்மீடியட்டாக அந்த 590 கோடியை அவங்களோட பணத்தை, பேங்க் பணத்தை அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ ஹரியானா கவர்மெண்ட் வந்து இது மேலே ஒன்றும் ஐடிஎஃப்சி மேலே குறை சொல்ல முடியாது. அதில் ஆக்ஷன் ஸ்விஃப்டாக நடக்குது. ஸோ ஒரு 300 கோடி அளவுக்கு அந்த இது எங்கே போயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் இதுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பேங்க் வந்து அதோடைய இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அது மேலே ட்ரஸ்ட் பெருகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி போன வெள்ளிக்கிழமை வந்து அதோட ஷேர் வந்து 83லேருந்து சடனாக 20% டவுன் ஆகி 66 ரூபாய்க்கெல்லாம் வந்தது. அப்புறம் இந்த ஒரு ஆக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி அது ரீபவுண்ட் ஆகி ஓரளவுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இது வந்து பெரிய பின்னாடி தான் பார்க்கணும், 590 கோடி அது தாக்கு பிடிக்குமா அப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் ஐடிஎஃப்சி பேங்க் வந்து தாக்கு பிடிச்சி அதை ஒரு கிளியர் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது முதல்ல அது ஒரு விஷயம். அதனால் அந்த பேங்க்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பின்னாடி வளருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த பேங்க் மேலே. அதோட முக்கியம் என்னென்னா, இந்த 590 கோடி நான் நினைக்கிறது என்னென்னா,
வெறும் இந்த பேங்க் எம்ப்ளாயீஸு டுகெதர் வித் சம்படி எல்ஸு ஒரு நான் கவர்மெண்டல் ஆட்களோட மட்டுமே இது டீலிங் இருந்திருக்காது. கவர்மெண்ட் தரப்புலேருந்து யாரோ அஃபிஷியல்ஸ் யாரோ அந்த எம்ப்ளாயீஸோ யாரோ ப்ளஸ் பாலிட்டிஷியன்ஸும் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மணி ட்ரெயில் வந்து ஃபாரன்சிக் ஆடிட் வரும்போது அதையெல்லாம் கண்டுபிடிப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்க்கலாம். எனக்கு இப்போ சொல்ல வந்து மெயினாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பேங்க்காக ப்ரைவேட் செக்டாரில் உருவெடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்காக நடந்து யார் யார் வந்து தண்டிக்கப்படணும் அவங்க தண்டிக்கப்படணும். அந்த பணம் அந்த 590 கோடியும் எவ்வளோ குயிக்காக அந்த பேங்க் வாங்கி தர முடியுமோ அதை வந்து போலீஸ் துறை வந்து வாங்கி தரணும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.